அனைவருக்கும் வணக்கம். நான் டீம் சி குரூப் சி. இன்று நாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணுவதற்காக அபிநந்து வீட்டில் வந்திருக்கிறோம். பேரவையிலேருந்து யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் 2025 to 26. இப்போ நான் அபினாஷ் நாயர், என் குரூப் உறுப்பினர்கள் விது வினோத், மோஷிதா தேவி, அக்ஷயா, ஆத்மிகா, அனிஸ்டின் ஃபரியா, அபிநந்து. நாம் இன்னைக்கு ரிசர்ச் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Construction debris destructive domain, waste generated from building and demolition waste. Construction debris, construction and demolition waste நான் இப்போ நாம ஒரு பில்டிங்கை கட்டுறோம்னா அந்த பில்டிங்ல வர வேஸ்ட் இப்போ கட்டுறோம்னா இல்லை நான் ரெனோவேட் பண்றோம் அப்போ வர வேஸ்ட், டெமாலிஷன் பண்ணும்போது வர வேஸ்ட் தான் சிஎன்டி வேஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ வேர்ல்ட்ல 2.1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் சிஎன்டி வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அதுல இந்தியா 150 to 350 மில்லியன் டன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வேஸ்ட் வர வேஸ்ட்ல 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்னர்ட் மெட்டீரியல்ஸ். இன்னர்ட் மெட்டீரியல்ஸ்னா அதை நாம எங்கேயாச்சும் போட்டா பயாலஜிக்கல், பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஒரு சேஞ்சும் நடக்காததுல அது அப்படியே வருஷங்களுக்கு கிடக்கும் அங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கான்கிரீட், பிரிக்ஸ் அப்படிப்பட்டது. அடுத்த ஹசார்டஸ் எலிமெண்ட்ஸ், இது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். அது லீட் பேஸ் பெயிண்ட்ஸ், ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிப்பட்ட இது. அது லீச்சேட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி நிறைய பிரச்சனைகள் அதனால உருவாகும். அடுத்த நான் ஹசார்டஸ், இதை டம்ப் பண்ணா அதுல கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்காது, ஆனா பயாலஜிக்கல் சேஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அது டீக்ரேட் ஆகும். எவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு நாள் அது டீக்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ட்ரீட்டட் வுட் அப்படிப்பட்டது. அடுத்த இந்த ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல்னால ஏற்படுற இம்பாக்ட்ஸ், கெமிக்கல் லீச்சிங். இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி ஹசார்டஸ் எலிமெண்ட்ஸ் லீச்சேட் ப்ரொடியூஸ் பண்ணும். லீச்சேட்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அது ஃபுல்லும் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால மாக்டெயில் மாதிரி. அது இப்ப ரிவர்ஸ்லயோ எங்கேயாச்சும் போய் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எல்லாம் காஸ் பண்ணும். அடுத்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், இந்த ஆஸ்பெஸ்டோசிஸ், அடுத்த சிலிக்கா டஸ்ட் ரெஸ்பிரேட் பண்ணும்போது ஆஸ்பெஸ்டியோசிஸ், சிலிக்காசிஸ், அடுத்த லங் கேன்சர், நிறைய அப்படிப்பட்ட டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்கு. கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா எவ்வளவு வேஸ்ட் கார்பன் நம்ம ஆக்டிவிட்டிஸ் லைக் டிரான்ஸ்போர்டேஷன், இந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போகும்போது டிரான்ஸ்போர்டேஷன்ல கார்பன் எமிஷன்ஸ் வரும். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால ஏற்படுற கார்பன் எமிஷனை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம். அடுத்த ரேபிட் லேண்ட்ஃபில் டெப்ளீஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர்ட் மெட்டீரியல்ஸ் பெருசா இருக்கும். அந்த இதை நம்ம லேண்ட்ஃபில்ல போட்டா ஃபாஸ்டா லேண்ட்ஃபில் சேச்சுரேட் ஆகும். அடுத்த லாஸ் ஆஃப் எக்கானமி. இப்போ இந்த இதை இடிச்சு இடும்போது அதுக்கு வேல்யூ குறையும். அப்ப அதுல நம்ம எக்கானமியும் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அக்கார்டிங் டு சிபிசிபி, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்தியா 30 to 40% வேர்ல்டு சிஆன்டி வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற சிஆன்டி வேஸ்ட்ல 15% சிஆன்டி வேஸ்ட் தான். அடுத்து ஆனா அதுல 1 to 1.3% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணப்படுது. அதுல என்ன பிரச்சனை இப்படி ரீசைக்கிள் பண்றதுன்னா, the cost of recycling பண்ற காஸ்ட் ₹563 per ton. ஆனா இந்த ரெவென்யூ வர்றது ஜஸ்ட் 300 rupees தான் பர் டன் வரும். இது மீன் பண்றது நம்ம ரீசைக்கிள் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ரீசைக்கிள் பண்ணணும், ஆனா ஒரு அளவுக்கு டெமாலிஷ் பண்ற அளவுக்கு நாம ரீசைக்கிளும் பண்ணணும். அப்பதான் ஒரு சர்க்குலர் எக்கானமி உருவாகும். அடுத்த டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். இந்த டெக்னாலஜி எப்படி இதை ஹெல்ப் பண்ணலாம்? டிசைன் ஃபார் டிஸ்அசம்பிளி. இது நம்ம பில்டிங் பிளாக் வச்சு வீடு கட்டுற மாதிரி. அது நம்ம காம்பனண்டா கட்டவும் செய்யலாம், அதை டிஸ்அசம்பிளும் பண்ணலாம். இதுல வேல்யூ லாஸ் ஆகாது. அடுத்து ஆன் மாடியூல் டிசைன்னா ஒரு பார்ட்டா வேற இடத்துல பண்ணி வச்சுட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கொண்டு ஜஸ்ட் அசம்பிள் பண்ணா போதும். அடுத்த செலக்டிவ் டெமாலிஷன். எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்றதுக்கு பதிலாக இப்ப இதுக்கு இன்னும் லைஃப் இருக்கா, இன்னும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு அதை டெமாலிஷ் பண்றது. அடுத்த டிஜிட்டல் ட்ராக்கிங். வர வேஸ்ட எப்படி அது ரீசைக்கிள் ஆகுது, எவ்வளவு ரூபா ரெவென்யூ அதுல இருந்து அதெல்லாம் ட்ராக் பண்றது. குளோபல் நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் லாஸ். இப்ப இந்தியால பெஸ்டா இருக்குது எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது
நான் ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ வேஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுல இவ்வளோ பர்சன்டேஜ் நாம வந்து அதை ரீசைக்கிள் பண்ணணும், லேண்ட்ஃபில்ல இவ்வளோ தான் போடணும்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்த லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டிசைன் லீட் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் இப்போ ஒரு பில்டிங்க்கு மெட்டீரியல் கேட்டகரைசேஷன்ஸ், அதுல எனர்ஜி யூசேஜ், எனர்ஜி எஃபிஷியன்சி, டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அதெல்லாம் பார்த்து தான் இந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டினம், கோல்டு, சில்வர், அப்படி டைமண்ட் அப்படின்னு நிறைய. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணா நம்ம சிஎன்டி வேஸ்ட் இல்லாத உலக உருவாக்கலாம். கொஸ்டின் சிஎன்டி வேஸ்ட்னால எந்த ப்ராப்ளம்? சிஎன்டி வேஸ்ட்னால எந்த இது ப்ராப்ளம் வந்து ரொம்பனா இப்ப ரீசெண்டா ஆஸ்பெஸ்டாஸ் வச்சு இப்ப ஆஸ்பெஸ்டாஸ், சிலிக்கா டஸ்ட் எல்லாம் ரெஸ்பிரேட் பண்ணும்போது நம்ம லங்ஸ் வந்து டியர் ஆகும், டிஷ்யூஸ் டியர் ஆக தொடங்கும். அதனால லங் கேன்சர் அப்படிப்பட்ட லங் சம்பந்தமான டிசீசஸ் வரும். அதுதான் மோஸ்ட் அஃபெக்டிங் பார்ட். என்விரான்மெண்ட்டை வந்து ஹார்ம் பண்ணாம இதை நம்ம சேஃபா டிஸ்போஸ் பண்ண முடியுமா? ஆமா, அதுதான் டிசைன் ஃபார் டிஸ்அசம்பிளி. அது வந்து என்னன்னா, இப்ப நாம ஏதாவது வச்சு இடிக்கோம்னா அதுல இது வரும், சிலிக்கா டஸ்டோ, அடுத்த வேஸ்ட் எல்லாம் வர்றது வந்து இதாகும், டிகிரேட் ஆகாம அப்படியே கிடக்குவாங்க. அதனால இந்த சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் காஸ் பண்ணும் ஹசார்டஸ் எலமெண்ட்ஸ். அதுக்கு பதிலா நாம அதையே யூஸ் பண்ணலாம். இப்ப ஆஸ்பெஸ்டாஸை நம்ம பெயிண்ட்டுக்கு பதிலா வேற அந்த பெயிண்ட்ல இருந்து வர ஆஸ்பெஸ்டாஸை நாம வந்து திருப்பியும் கான்கிரீட் அக்ரிகேட்ஸா உருவாக்கலாம். அதை ரோட் போடுறதுக்கோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆன் பாடி டிசைன்னு சொன்னல, அப்படின்னா அது அது அப்படி அந்த மெத்தட்ல வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஜஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா எல்லாம் சேமா தான் இருக்கும். பிரிக் வச்சு தான் கட்டுவாங்க, சேம் ப்ராசஸ் தான். ஆனா என்னன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ஸா கொண்டு வருவாங்க. அங்க கொண்டு வந்து ஜஸ்ட் அடுக்குனா போதும் அது. ஆனா அது நார்மலை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. ஓகே. நீ வந்து 1% ஆஃப் இதை மட்டும்தான் இப்போ வந்துட்டு ரீசைக்கிள் பண்றாங்கன்ற, பேலன்ஸ்லாம் இப்போ என்ன பண்றாங்க? பேலன்ஸ் வந்து லேண்ட்ஃபில்ல போடுறாங்க, இல்லைன்னா சும்மா ஓப்பன் ஸ்பேசஸ்லயே கிடக்கும் அது. அதனால வேற ஏதாவது காசஸ் வருதா? அதுதான் இப்போ ஏர் பொல்யூஷன், ஆஸ்பெஸ்டியோசிஸ் நான் சொன்ன மாதிரி. அடுத்த வாட்டர் பொல்யூஷன், அடுத்த வாட்டர்ல டம்ப் பண்ணுவாங்க அவங்க. அதனால வாட்டர்ல இருக்கிற ஹேபிடேட் எல்லாம் குறையும், பயோடைவர்சிட்டி குறையும், அப்படி எல்லாம் பிரச்சனைகள். இப்போ வந்து இந்த சிஎன்டி வேஸ்ட்டுக்கு ரெவென்யூ வந்து இந்த ரீசைக்கிளிங் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்கு. இது வேலை பிரச்சனை இருக்கா? ஆமா, இப்ப இப்படி கூடுதலா இருக்கிறதுனால அவங்க மோஸ்ட்லி ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து இப்ப ரீயூசபிளா பண்றதுக்காக யோசிச்சாங்க. அதனாலதான் ரீசைக்கிள் பண்ணும்போது என்னன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் வேஸ்ட், அந்த வேஸ்ட் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த இதுக்கு தான் அதிகமா செலவாகுது. அதனால அதுக்கு பதிலா நியூ இனோவேட்டிவ் வேஸ் பண்ணலாம். இதுல நீ வுட் அண்ட் டிம்பர் கொடுத்துருக்கல, அப்படின்னா டிம்பர்னா என்னது? டிம்பர்னா மற்ற நம்ம பெட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வுட், அது மாதிரி. Next slide will be continued by Akshaya. ஸோ அடுத்த டாபிக் வந்து மெடிக்கல் வேஸ்ட் மார்பிட் மெயின் த சேஃப் டிஸ்போசல் ஆஃப் பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் மெடிக்கல் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் வந்து த சேஃப் டிஸ்போசல் ஆஃப் பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் மெடிக்கல் மெட்டீரியல்ஸ்னால், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து மெடிக்கல் அந்த சொல்யூஷன்ஸ் அதை வந்து தப்பாக இது யூஸ் பண்ணுறதுனால மட்டும் ப்ராப்ளம்ஸ் வராது. அதை நம்ம இம்ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுனால கூட நிறைய என்விரான்மெண்டல் காசஸ் எல்லாமே வரும். அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க. முதல்ல டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் என்னென்னா இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட், ஷார்ப், கெமிக்கல் வேஸ்ட், அப்புறம் பேத்தலஜிக்கல் வேஸ்ட். இதில் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் எதெல்லாம்னா யூஸ்டு ஸ்ட்ரிஞ்சர், அப்புறம் சாப்ஸ், அப்புறமா அந்த எக்ஸ்பைரிடு ட்ரக்ஸ், அந்த மாதிரி சொல்யூஷன் டைப்ஸ் வேஸ்ட். அடுத்தது ஷார்ப் வேஸ்ட். ஷார்ப் வேஸ்ட்ல வந்து நீடில்ஸ் இருக்கும், பிளேட்ஸ் இருக்கும், அப்புறம் யூஸ் ஸ்ட்ரிஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரியான ரொம்ப ஹார்மிங், ரொம்ப பாயிண்டட் நீடில்ஸ்ல அந்த மாதிரி ஷார்ப் வேஸ்ட் இருக்கும். மூணாவது கெமிக்கல் வேஸ்ட். கெமிக்கல் வேஸ்ட்ல வந்து தான் இந்த எக்ஸ்பைரி ட்ரக்ஸ், அப்புறம் நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் அதில் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ், அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனா அதில் யூஸ் பண்ணுற சொல்யூஷன்ஸ், அதை மாதிரி எல்லாமே கெமிக்கல் வேஸ்ட்டில் வரும். ஃபைனலி பேத்தலாஜிக்கல் வேஸ்ட். பேத்தலாஜிக்கல் வேஸ்ட்டில் வந்து ஹியூமன் ஆர்கன்ஸ், பாடிஸில் யூஸ் பண்ணுற டிஷ்யூஸ், அப்புறமா ஆர்கன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பேத்தலாஜிக்கல் வேஸ்ட் கேட்டகரியில் வரும். இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணலாம், எப்படி இருந்தால் எது வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது எப்படி இந்த என்விரான்மெண்ட் அப்புறம் நம்மளை ஹார்ம் பண்ணாது. அதில் வந்து முதல் மெத்தடாலஜி என்னன்னா, நம்ம வந்து கலர் கோடட் பின்ஸ் யூஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணணும்.
கலர் கோடர் பின்ஸ் யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் இல்லைனா ப்ளூ. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வேஸ்ட் பாக்ஸில் மொத்த வேஸ்ட்டு டம்ப் பண்ணுறதை விட இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி டம்ப் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு அந்த டிஸ்போஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணணும்னா ஒரு டஸ்ட்பின்ல வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணணும், இன்னொரு டஸ்ட்பின்ல வந்து ரெட் இல்லைனா ரெட் கலர் யூஸ் பண்ணணும், மூணாவது டஸ்ட்பின்ல வந்து ஒயிட் இல்லைனா ப்ளூ கலர் டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும். இப்போ எதுக்கு நம்ம எப்படி கலர் ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா எல்லோ கலர்ல வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் அப்புறம் பேத்தலாஜிக்கல் வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்து ரெட் கலர் டஸ்ட்பின்ல வந்து நம்ம ஷார்ப் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும். ஃபைனலி ஒயிட் இல்லைனா ப்ளூ இந்த இதுல வந்து நம்ம ஹியூமன் பாடி ஆர்கன்ஸ் அந்த மாதிரியான பேத்தலாஜிக்கல் வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்போ இதில் வந்துட்டு இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு செக்ரிகேட்டிங் ப்ராசஸ். அது வந்து நம்ம அந்த 3 கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி இது டிஸ்போஸ் பண்ணுறது வந்து செக்ரிகேஷன் ப்ராசஸ். இப்போ வந்து மெத்தடாலஜி என்னன்னா செக்ரிகேஷன் அதுதான். அந்த 3 பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த அந்த இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அங்கேருந்தே நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து ஆன்சைட் அண்ட் ஆஃப்சைட் ட்ரீட்மெண்ட். ஆன்சைட் ட்ரீட்மெண்ட்னா நம்ம வந்து இப்போ ஒரு கிளினிக் இல்லை லேப் அதுலேருந்தே ப்ரொடியூஸ் ஆகணும் நம்ம அங்கேயே ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புறோம், அதுதான் ஆன்சைட் ட்ரீட்மெண்ட். இப்போ ஆஃப்சைட் ட்ரீட்மெண்ட்னா நம்ம இப்போ இந்த மாதிரி எதுவுமே செக்ரிகேட் பண்ணலை, ஒரே பாக்ஸ் இருந்தா நம்ம மொத்த பையன் டம்ப் பண்ணி அனுப்புறோம்னா டிஸ்போஸ் பண்றவங்களுக்கு கஷ்டம். அப்ப அவங்க அதை கொண்டு போய் தனித்தனி டஸ்ட்பின்ல யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அந்தந்த இதுக்கு வேண்டி அந்த என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்களோ ஆட்டோகிளவிங் மெத்தட் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க அந்தந்த வேஸ்ட்டுக்கு வந்து என்ன மெத்தட் பண்ணுவாங்களோ அவங்க அதை அப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வேலையை நம்ம கொஞ்சம் ஈஸியாகணும்னா நம்மளா வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்தே சேஃபாக டிஸ்போஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது சேஃப் கலெக்ஷன் அண்ட் பேக்கேஜிங். இப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் மெத்தட் கிடையாது. இப்போ நம்ம வந்து அதை சேஃபாக இது பேக்கேஜ் பண்ணி அனுப்பலை அப்படின்னா வந்துட்டு அதுவே வந்து என்விரான்மெண்ட்டை காசு ஆகும். இப்போ சேஃப் கலெக்ஷன் அண்ட் பேக்கேஜ் அதை எப்படி நம்ம சேஃபாக கலெக்ட் பண்ணலாம்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வேஸ்ட்டை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு சீல் பண்ணியும் அப்போ அந்த வந்துட்டு இந்த கண்டெய்னரை இதுக்கு அப்புறம் ரீஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அந்த சீல் பண்ணி ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு லிமிட் வரும்போது அவ்வளோ சீல் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு பயோ ஹசார்ட் சிம்பிள் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே இது வேஸ்ட் அப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம என்விரான்மெண்டல் காசஸ் குறையும். அப்புறமா வந்துட்டு ஸ்டோரேஜ் அண்ட் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம வந்து இப்படி செக்ரிகேட் பண்ண உடனே நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணது சேஃப் கிடையாது. அதுக்குன்னு ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஒரு கண்டெய்னர் ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு இடத்துல அந்த வேஸ்ட் மட்டுமே நம்ம தனியாக வச்சு அதை இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதில் வந்து அந்த ரூம்ல மட்டும் இந்த வேஸ்ட் மட்டும் அந்த ரூம்ல வச்சுக்கணும், வேற எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து சேஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நம்ம வந்து அந்த வேஸ்ட்டை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட கெமிக்கல்ஸ் வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ ஒரு ட்ராலியில் வந்து நம்ம அந்த எல்லா வேஸ்ட்டையுமே வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணி கொண்டு போறோம்னா அந்த ட்ராலியை இந்த வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அந்த ட்ராலி யூஸ் பண்ணிட்டு போற ஒர்க்கர்ஸ் வந்து கிளவுஸ் மாஸ்க் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃபா போட்டு டிஸ்போஸ் பண்ணா அவங்களுக்குமே அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஸோ ஃபைனல் டிஸ்போசல் அண்ட் டாக்குமெண்டேஷன். இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் மெத்தட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டை இப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே இந்த டேட்டில் இவ்வளோ பெர்சன்டேஜான வேஸ்ட் வந்து இதுவாயிருக்கு, அப்போ அவ்வளோ வேஸ்ட் நாங்கள் இந்த மெத்தட் படி பண்ணோம், இவங்க வந்துட்டு அதை இவங்க வந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சா அது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேஸ்ட் எவ்வளோ இதாகுது அதுக்கப்புறமா அது நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். இப்போ இந்த எல்லாமே நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்சினரேஷன், இன்னொன்று ஆட்டோகிளேவிங். ஆட்டோகிளேவிங் இன்சினரேஷன் வேற வேற. ஆட்டோகிளேவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர்ல இந்த வேஸ்ட் எல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இருக்குன்னா ஒரு வேஸ்ட் இருக்குன்னா அதில் இருக்க அந்த சூடு ஹை டெம்பரேச்சர்னால அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டெட் ஆகும். இப்போ இன்சினரேஷன் மெத்தட் வந்து ஆட்டோகிளேவிங் வேற, ஸ்டீம் பண்றது. இப்போ இன்சினரேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்து பாயில் பண்றது ஹை டெம்பரேச்சர், ஆனால் அதை வந்து ஒரு ஸ்டோர்டு ஒரே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சு அதை டிஸ்போஸ் பண்ண இது பாயில் பண்ணி அப்படின்னா அதில் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் ஏர்ல எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. சொல்லு இந்த மெடிசன் வேஸ்ட்டால என்னென்ன டிசீஸ்லாம் காஸ்ட் ஆகுது? என்விரான்மெண்ட் சேஞ்ச் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு மெடிசனை நார்மலாக சும்மா யூசஸ் இருந்துச்சு சும்மா அங்கே இது கீழே போடியோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வர்றது நம்ம வந்து சும்மா ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் பேங்க்னா அது எப்படியும் நம்ம சும்மா வந்து ரேப் பண்ணி போடும்போது ஒரு நாய் இல்லைன்னா ஏதாச்சும் வந்து அது கடிக்கும் கரெக்டா. அப்போ அதை கடிக்கும் போது அதுல இருக்க இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு பிறகு இந்த ரேபிஸ் வைரஸ் எல்லாமே நிறைய வெடி இந்த மாதிரி தான் வரும். அது வந்து வேற இது டிசீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்கு அது தெரியாது இல்லை இதுல என்ன கெமிக்கல் இருக்கு நமக்கு கெட்டதுன்னு அதுவா வந்து கடிக்கும். அப்போ அதுல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால மோஸ்ட் அந்த என்விரான்மெண்டல் டிசீஸ் நிறைய காசு ஆகும். ஹியூமன்ஸுக்கு காஸ் ஆகிற ஏதாவது டிசீஸ்
ஹியூமன்ஸுக்கு காசு ஆகுறேன்னா இப்போ என்விரான்மெண்டல் காசு ஆனால கூட நம்ம வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸுக்கு வந்து இப்போ எப்படி சொல்றது நம்ம வந்து நான் சொன்னேன்ல டம்ப் பண்ணும்போது வேஸ்ட் இப்போ அவங்க செக்ரிகேட் பண்ணும்போது ஒருவேளை யூஸ் செஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ அது வந்து தெரியாம அவங்க கையில குத்துருச்சுன்னா அவ்வளோதான் அதுல இருக்க லிக்யூட் வந்து இவங்க இதுல பாடியில அடுத்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காசஸ் வேறு அதனால அதை சேஃபா டிஸ்போஸ் பண்ணும்போது கூட அந்த கிளவுஸ் மாஸ்க் இதெல்லாமே வேர் பண்ணி அது ரொம்ப இது இன்சினரேஷனுக்கும் பேர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்? இல்ல இப்போ பேர்னிங் யூஸ் பண்றனால என்ன ஒரு இது இம்பேக்ட்ஸ் நடக்கும்? இம்பேக்ட்ஸ்னா இப்போ நம்ம வந்து சும்மா டிஸ்போஸ் பண்ணுறனால வந்து அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சாவாது அப்போ நம்ம இந்த ஹை டெம்பரேச்சரில் வச்சு ஸ்டீம் பண்ணும்போது அந்த ஒரு அந்த எவாப்ரேஷன் அதில் இருந்துச்சு அந்த ஹை டெம்பரேச்சர்னால அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெட் ஆகும் அதனால அதில் வர காசஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து ஆர்கன் வேஸ்ட், ஸ்ட்ரிஞ்சஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் வேஸ்ட் தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஏன் சேர்த்து வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது? இல்லை இப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையுமே சேஃப் டிஸ்போஸ் பண்ணுது டம்ப் பண்ணி டிஸ்போஸ் பண்ணனால அந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கும் அது வந்து மெயினாக காசு அதனால தான் ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸ்லேயே ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ண அவங்க வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்க சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்துட்டு அது எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி வெளியே போட்டால் என்விரான்மெண்ட்டும் எப்படி காசு ஆகும் அதோட நம்ம வந்து என்ன சொல்றது இப்போ என்விரான்மெண்ட் காசானா கண்டிப்பாக ஹியூமன்ஸுமே அஃபெக்ட் ஆகும் கரெக்டா அதனால தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி அனுப்பினா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஃபுல்லாக பேத்தாலஜிக்கல் வேஸ்ட்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இதை மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க அப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த இன்சினரேட் பண்றதுனால வர பை ப்ராடக்ட்ஸ்னால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது இன்சினரேட் பண்ணும்போது எரிக்கும்போது அது ஏதாவது வருங்களா? ஏதாச்சும் வரும்னா இப்போ இன்சினரேஷன் பண்ணோம் அப்படின்னா இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெட் ஆகும் இப்போ அதில் வந்துட்டு ஏதாச்சும் எஃபெக்ட் காசஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னது அது வந்து நம்ம ஓப்பன் சேஃப்ட் இப்போ க்ளோஸ்டு கண்டெய்னரில் யூஸ் பண்ணால் மோஸ்ட்டாக இது பிரச்சனைகள் எதுவும் காசு ஆகாது டெட் ஆகும் இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் இது இந்த ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வேஸ்ட்டில் இருக்க அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரெட் ஆக வைக்கிறது. ரெட் ரெட் நீடில்ஸ் அது வந்து ரெட் கலர் பின்ல வந்து கலர்டு பின்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல வேஸ்டஸ் டிஸ்போஸ் பண்ணுறது கையில் ஒரு டைப் ரெட் பின்ல வந்து அந்த யூசஸ் ரிஞ்சஸ் நீடில்ஸ் பிளேடு இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும் அதுதான் ரெட் பின்ல எப்படி கொடுத்து திஸ் வில் பி ஃபாலோட் பை SMRD. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்டைல் ட்ராஷ் ஸ்டாங்குலர் செயின் த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் வேஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட மீனிங் என்னென்னா டெக்ஸ்டைல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரினாலேயும் டெக்ஸ்டைல் வேஸ்ட்னாலேயும் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் இதோட மீனிங். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் வேஸ்ட்னால் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கேருந்து வரக்கூடிய டை மட்டும் கிடையாது அது வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த அங்கேருந்து வரக்கூடிய அந்த டேமேஜ்டு மெட்டீரியல் இல்லை ஸ்க்ராப்ஸு இல்லைனா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போடக்கூடிய அந்த ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் எதாக இருந்தாலுமே அது வந்து டெக்ஸ்டைல் வேஸ்ட்குள்ளே வரும். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ்னால் வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு. இப்போ நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிறது லைக் பிளான்ட் இது வந்து பிளான்ட்ல இருந்தும் அனிமல்ஸ்ல இருந்தும் கிடைக்கிறது. பிளான்ட்ல இருந்து என்னென்ன கிடைக்குதுன்னா காட்டன் ஜூட் அந்த மாதிரி. இது அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற ஃபைபர்ஸ் என்னென்னா வூல் சில்க் அந்த மாதிரி. இப்போ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் நம்மளே ஹியூமன்ஸ் அதை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறது. அடுத்து இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு ஃபேப்ரிக் அதாவது நம்மளோட ட்ரெஸ்ஸு. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கிளாத் மட்டும் இருக்காது அங்கே வந்து பட்டன்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா பேர்ல்ஸ் அதாவது சிப்பிகள் முத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் சிப்ஸ் இருக்கலாம் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் ட்ராஷை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை வந்து 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ரீ கன்சூமர் வேஸ்ட், இன்னொன்று வந்து போஸ்ட் கன்சூமர் வேஸ்ட், அடுத்தது வந்து இம்போர்ட்டட் வேஸ்ட்டு. ப்ரீ கன்சூமர் வேஸ்ட்னா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து டேமேஜ்டு மெட்டீரியல் இல்லை ஸ்க்ராப்ஸு இல்லைனா டைஸ் இது எல்லாமே வந்து ப்ரீ கன்சூமர் வேஸ்ட்டுக்குள்ளே வரும். அதாவது நம்ம யூஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது இப்போ போஸ்ட் கன்சூமர் வேஸ்ட்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுறோம். லைக் நம்மளோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் இல்லைனா வீட்டில் வந்து அதான் ஹவுஸ் ஹோல்ட் கிளாத்திங்ஸ் இருக்கும் ஓல்டு அந்த மாதிரி எல்லாமே போஸ்ட் கன்சூமர் வேஸ்ட்டில் வரும். இப்போ இம்போர்ட்டட் வேஸ்ட் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கிளாத்திங் இல்லை அது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை வேற ஒருத்தங்களுக்கு அதை கொடுக்குறதோ இந்த மாதிரிப்பட்ட கிளாத்ஸை வந்து
ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பண்ணி ரீசைக்ளிங் பண்ணுறது. ரீவேம்ப்னா ஒரு வேஸ்ட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதுக்கு வந்து அதை வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை இம்போர்ட்டட் வேஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு பெரிய பங்கு கொடுக்குது. இப்படி இருந்தாலுமே ஒரு இடத்துல அதோட யூஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இன்னொரு மறுபக்கத்துல அதோட இம்பாக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேடான இம்பாக்ட்ஸ் நம்ம என்விரான்மெண்ட்ல அது கிரியேட் பண்ணுது. இப்போ சிந்தட்டிக் ஃபைபர்ஸை வந்து வாஷ் பண்றோம்னு வைங்களேன், அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஸ்லோவா வந்து மெரைன் எக்கோசிஸ்டமுக்கு போகும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் மெரைன் எக்கோசிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய 35% மைக்ரோ ஃபைபர்ஸ்க்கு அதான் அதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்க்கு அதுதான் மெயின் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து டை வருது. அந்த டையை வந்துட்டு நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம ரிவர்ஸ்குள்ள அப்படி விடும்போது அந்த வாட்டரோட டர்புனஸ், அதாவது கலங்குற தன்மையை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட் பெனிட்ரேஷன் அதை ஸ்டாப் பண்ணும்ல, அந்த மாதிரி இப்போ சூரிய வெளிச்சத்தை ஸ்டாப் பண்ணும் உள்ள போறதுக்கு. அப்போ இப்படி அது ஸ்டாப் பண்ணிச்சுன்னா ஆல்கேவால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆயிரும். இதனால ஒரு டோட்டல் எக்கோசிஸ்டமை இதை வந்து பாதிக்குது. காட்டன், ஊல் இந்த மாதிரி பட்டதை வந்து பேர்ன் பண்ணும்போது மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது. மீத்தேனுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது என்னன்னா 20 டைம்ஸ் அது வந்து கார்பன் டை ஆக்சைடை விட கிரேட்டர். அந்த கேஸை வந்து இது இல்லை ஹீட்டை வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல ட்ராப் பண்றதுக்கு அது 28 டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடை விடவும் கிரேட்டர். இதனால குளோபல் வார்மிங் வந்து நடக்குது. இப்போ கிளாத்ஸை வந்து நம்ம கிளாத்தை வந்து சும்மா அப்படியே லேண்ட்ல டம்ப் பண்றோம்னா அந்த கிளாத்ஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இல்லைன்னா அதோட டைஸ் மெதுவாக வந்து லேண்ட்குள்ள போகும். அப்படி லேண்ட்ல போகும்போது அது கெமிக்கல்ஸ்ல, அதனால அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை கொண்டுரும். இப்போ அது அங்க கொண்டுருச்சுன்னா அங்க அந்த லேண்ட் வந்து இனி விவசாயம் பண்றதுக்கு ஏத்த லேண்டாவே இருக்காது. அது வந்து கலை நிலமாட்டு மாறிடும். அதாவது எந்த யூஸ்க்குமே அது யூஸாவே ஆகாது. இப்போ வந்து இந்த கிளாத்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும்போது நிறைய ரிசோர்ஸும் கூட கன்சியூம் ஆகும். அப்படி கன்சியூம் ஆகுற டைம்ல ரொம்ப ரிசோர்ஸ் கன்சியூம் ஆச்சுன்னா நம்மளோட எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா ரிசோர்ஸுமே அதுவும் டெப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் டிஷர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2700 லிட்டர் வாட்டர் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, நிறைய வாட்டர், இப்போ காட்டன், ஊல் இந்த மாதிரிப்பட்ட கிளாத்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நிறைய வாட்டர் தேவைப்படுது. இப்போ இந்த இம்பாக்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு டெக்ஸ்டைல் ட்ராஷஸை வந்து ரீசைக்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா அந்த கலெக்ஷன். இப்போ வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண எல்லா இதையும் வந்து எல்லா டெக்ஸ்டைல் ட்ராஷையும் வந்து கலெக்ட் பண்ணணும். சார்ட்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாத் ஒரு வேஸ்ட் இருக்குன்னா அதை வந்து அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி, அதாவது இப்போ அதை டைரக்டா ரீயூஸ் பண்ணலாமா, இதை ரீசைக்கிள் பண்ணலாமா, இல்லை அதை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரிப்பட்ட இதை அப்படி இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்றது. அடுத்த மெத்தட் வந்து 4 hours மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரீதிங்க், அதாவது இந்த ட்ரெஸ் வாங்கினா எத்தனை நாளைக்கு இது பண்ணலாம், இல்லை நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, இது திருப்பி இப்போ நம்மளுக்கு இது தேவையா, அப்படி அதை யோசிச்சு அதை வந்து இதை ரெடியூஸ் பண்றதுன்னா, இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து வேண்டாம், இது ரொம்ப இருக்கு அதனால வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு அதை வந்து நம்மளோட தேவைகளை வந்து நம்மளே குறைச்சி ரெடியூஸ் பண்றது. அடுத்து திருப்பி அதை வந்து யூஸ் பண்ணணும், அதாவது ரீயூஸ். அதுக்கு பிறகு வந்து ரீவேம்ப்னா என்னன்னா, ஒரு வேஸ்ட் இருக்குன்னா அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, வேஸ்ட் இருக்குன்னா அதை வந்து ஒரு எனர்ஜியாட்டு கன்வெர்ட் பண்றது, அந்த மாதிரி மெத்தட்ஸ். இப்போ வந்து என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கூட நிறைய இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் ட்ராஷ்னால என்விரான்மெண்ட்ல நடக்கூடிய இம்பாக்ட்ஸ் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா யூரோப்பியன் யூனியன், அதாவது ஒரு டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை ஹை குவாலிட்டி ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்றது இதோட ஒரு மெயின் தீம். கொஸ்டின்ஸ். நீ வந்து சொன்னேன்ல, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓல்டு க்ளோத்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறது?
இப்போ வந்து ஓல்ட் கிளாத்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணோம்னா ஒன்லி அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ இருக்குன்னா அது ஒரு மேட் ஆட்டோ இல்லை அது ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆட்டோ மாற்றினா அது வந்து திருப்பி அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்டைல் டைனால அனிமல்ஸ்க்கு ஏற்படுற இம்பாக்ட் என்ன? டெக்ஸ்டைல் டைஸ்னால இப்போ வந்து டெக்ஸ்டைல் டைஸ் வந்து சம்டைம்ஸ் நம்மளோட நம்ம ஸ்கின் மட்டும் இல்லாமல் அனிமல் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இரிட்டேஷனாக இருக்கும், நம்மளுக்கும் இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ வந்து அந்த டெக்ஸ்டைல் டை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய டைஸும் கெமிக்கலுக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. என்னன்னா அது வந்து வாலடைல். வாலடைல்னா என்னன்னா அது வந்து டக்குன்னு எவாப்ரேட் ஆகக்கூடிய அதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த எவாப்ரேட் ஆகுறது வந்து ஈஸி அட்மாஸ்பியர் கூட வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது அதை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது பிராங்கியல் சிஸ்டம்க்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னா அது மறுபடியும் அந்த அலர்ஜிஸ் இரிட்டேஷன் அந்த மாதிரி அதுக்கும் அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸ் போத் 2 பேருக்குமே அது வந்து ரொம்ப இம்பேக்ட் தரும். டெக்ஸ்டைல் வந்து ட்ராஷஸ்லாம் இருக்குது தெரியுமா? அதை பேர்ன் பண்ணுறனால என்னென்ன கேஸ் ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது? எந்த மாதிரிப்பட்ட டைப்ஸ் ஆஃப்? இப்போ வந்து அதை பேர்ன் பண்ணும்போது மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபியூர் டை ஆக்சைடு அந்த மாதிரி கேஸஸ் ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆகும்போது ஆசிட் ரெயின் கிரியேட் பண்ணும். இது வந்து ஆசிட் ரெயின் வந்து பிளான்ட்ஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த பிளான்ட்ஸோட லீஃப் வந்து கிரீன் கலரில் இருக்கும்ல அது வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும். மோஸ்ட்டாக டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை வந்து வாட்டரில் போடுறாங்க, அதனால என்ன இம்பேக்ட் ஆகுது? வாட்டரில் போடும்போது அங்கே இருக்க டை வந்து இது பண்ணும்போது டை வரும்ல. இப்போ வந்து ஒரு துணியை வாஷ் பண்ணோன்னா இப்போ இந்த கோட்டையை வாஷ் பண்ணோன்னு வையேன், இப்போ அது வந்து வாஷ் பண்ணும்போது சிவப்பு கலரில் டை வரும்ல அதே மாதிரி திருப்பி அது வரும். அதனால அந்த வாட்டரோட டர்புட்னஸ் கலங்கும் தன்மை இப்போ அது பியூரா இருந்தால் தானே எதா இருந்தாலுமே லைட் கூட உள்ள பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட் ஆனால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து அது ஃபுல்லாக டை ஆச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால உள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதாவது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அது டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப எப்படி நாம ரீவேம்ப் பண்ண முடியும்? இப்போ ஒரு ரீவேம்ப்னா ஒரு வேஸ்ட் இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டே எடுத்துக்க. இந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாட்டு எப்படியாவது கன்வெர்ட் இதை ஹீட்டு அதை வந்து பேர்ன் பண்ண ஃபாசில் ஃபியூல்ஸை பேர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம்ல அதே மாதிரி இதை பேர்ன் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். இப்ப அப்படி பர்ன் பண்ணும்போது வர கேஸஸ் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு நார்மலாக வரதான். இதை வந்து இன்சினரேட் பண்ணால் அந்த அந்த இப்போ எப்படி நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை இது பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் இதையும் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி பண்ணும்போது ஏர் பொல்யூஷன் நடக்கும். ஆமாம், அந்த ஏர் பொல்யூஷன் வந்து இன்சினரேட் பண்ணுறதுனால ரொம்ப வராது. எப்படி சொல்கிறது, அது வந்து ஸ்ப்ரெட் அது வந்து இன்சினரேட் பண்ணும்போது மேலே விடுவாங்க அந்த கேஸ். அதனால இப்போ ஹியூமன்ஸ்க்கு கீழே எதுவுமே பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே வந்து அனிமல்ஸ் தான் பிரச்சனை. அதை இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கிளாத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. சரி, ரொம்ப வாங்கக்கூடாது கிளாத்தை. கொஞ்சம் திங்க் பண்ணணும். 7Rs மெத்தட்னா வந்து ஃபர்ஸ்ட் ரீதிங்க், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீகிஃப்ட், ரீலைஃப், அப்புறமா ரீவேம்ப். ரீதிங்னா திருப்பி திருப்பி யோசிக்கணும், இந்த துணி இப்போ நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிறது. அடுத்து ரெடியூஸ்னா நம்மளோட தேவைகளை குறைக்கிறது. ரீயூஸ்னா அது வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ரீலைஃப்னா ஒரு திங் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு கிளாத் இருக்குன்னா அதை வந்து வேற ஒரு கிளாத் ஆட்டு ரீலைஃப் கொடுக்குறது. இப்போ வந்து ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ் இருக்குன்னா அதை வந்து திருப்பி ரீமாடல் பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. அதுக்குமே இது இருக்குது, அப்படி பண்ணலாம். அடுத்து ரீகிஃப்ட். இப்போ நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது வேற ஆர்ஃபன்ஸ்க்கு இல்லை வேற யாருக்காவது அதை திருப்பி திருப்பி ரீகிஃப்ட் பண்ணலாம். அதனால வேஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு ரீசைக்கிள். ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அதை வந்து திருப்பி மறுசுழற்சி பண்றது. அதுக்கு பிறகு ரீவேம்ப். ரீவேம்ப்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது. அவ்வளோ. This will be continued by Vidhu Vinod. Nuisance numbing mean the harmful effects of excessive noise on ecosystem and health. இது வந்து அந்த நாய்ஸ் பொல்யூஷனோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதாவது எக்கோசிஸ்டம்க்கும் ஹியூமன் ஹெல்த்துக்கும் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு. நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன? நாய்ஸ் பொல்யூஷன்னா அந்த அன்வான்ட் நாய்ஸ், அதாவது ஹியூமன் மேடாக இருந்தாலும் நேச்சுரல் அன்வான்ட் நாய்ஸ்
அதுக்கு ஒரு டீப் இம்பேக்ட், அது எக்கோசிஸ்டம் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஹியூமன்ஸாக இருந்தாலும் நிறைய இம்பேக்ட் உண்டு அதுக்கு. அது எப்படி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும்? இந்த எக்ஸசிவ் நாய்ஸ் பொல்யூஷனால இந்த பிரெயின் நம்ம பிளட்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், அதாவது கார்டிசோல், ஆண்ட்ரலைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இது பின்ன எக்ஸசிவ் நாய்ஸ் வந்து நம்ம இயர் ட்ரம்ல இருக்க மைக்ரோஸ்கோபிக் ஏர் அதை டேமேஜ் பண்ணும். இதனால பெர்மனன்ட் ஹியரிங் லாஸிங்கும் ஏற்படும். ப்ரிவென்டிங் த பாடி ஃப்ரம் ரீச்சிங் டீப் ஸ்லீப், அதாவது நம்ம உடம்பை வந்து ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து தடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டையும் தடுக்கும். ப்ரோலாங் எக்ஸ்போஷர் டு லவுடர் நாய்ஸ், அதாவது நிறைய நல்ல லவுடான நாய்ஸை நம்ம கேட்க நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இதனால ஹார்ட் டிசீஸ் லைக் ஹார்ட் அட்டாக், ஹை ஹார்ட் ரேட், இதை மாதிரி நிறைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். It increase heart rate. It linked to increased anxiety, irritability and emotional exhaustion. இதனால நமக்கு நல்ல ஃபேட்டிக் ஆகும், இரிட்டேட்டிவிட்டி ஆகும். அது மட்டும் இல்லை, சடனாக இதை கேட்கும்போது அன்கான்ஷியஸ் நம்ம ஆகும். எஃபெக்ட் ஆன் எக்கோசிஸ்டம், நிறைய கடல்வாழ் மேமல்ஸ், அதாவது கடல்வாழ் பால்மிகள், அது வந்து லைக் வேவ்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ், அதுங்கெல்லாம் இந்த இன்ஃப்ராசானிக் சவுண்ட், அதாவது பிலோ 20 ஹெர்ட்ஸ், அந்த சவுண்டை வந்து இந்த ப்ரேஸை கண்டுபிடிக்கவும் அது அட்டாக் பண்ணவும் யூஸ் பண்ணும் ப்ரேஸை. அதாவது ஹியூமன்ஸ் உண்டாக்குற அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட், அதாவது மோர் தேன் 20,000 ஹெர்ட்ஸ், இந்த சவுண்ட்னால இந்த 20 ஹெர்ட்ஸ் சவுண்ட் வந்து இன்டர்பிரட் ஆகி இது ரிமூவ் ஆகும், இந்த சவுண்ட் ரிமூவ் ஆகும். அதனால இந்த ஓஷியன் மேமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ப்ரெடேட்டர்ஸ், அதாவது நெக்டர்னல் அனிமல்ஸ், அதாவது இரவில் வந்து வேட்டார அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ், அவுல்ஸ், கார்னிவரஸ் அனிமல்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நல்ல ஹியரிங் திறமையை தான் யூஸ் பண்ணும், அதாவது ப்ரேயை வேட்டையாடுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஹியூமன் மேட் சவுண்ட்ஸ் வந்து இன்டரப்ட் பண்ணும். இதனால இந்த ப்ரெடேட்டர்ஸ் வந்து ப்ரேயை வேட்டையாடாம போகும். இதனால பிரேஸ் பாப்புலேஷன் அதிகமாகும், ப்ரெடேட்டர் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும். நாய்ஸி என்விரான்மெண்ட், அதாவது இந்த நாய்ஸி என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை அனிமல்ஸுக்கும் இதை டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து. இதனால அனிமல்ஸ் வந்து இவங்களோட சொந்த ஹேபிட்டேட்லேருந்து வேற இடத்துல மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட்னால மெனி அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ், ஸ்மால் மேமல்ஸ், இந்த அனிமல்ஸ்லாம் இந்த சீடை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க சாப்பிட்டுட்டு போடுறதுனால தான் இந்த ஃபாரஸ்ட்லாம் உருவாகுது. இதை மாதிரி ஸ்மால் அனிமல்ஸ் அதுங்களோட பாப்புலேஷன் ஒரு இடத்துல இருந்து நீங்கும் போது இங்கே இருக்க ஃபாரஸ்ட் கவர் குறையும். அடுத்து இந்த அனிமல்ஸ்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை யூஸ் பண்ணணும், இந்த சவுண்டை யூஸ் பண்ணணும். அதாவது மேட்டிங்க்கும் ஃபுட்டை தேடலுக்கும். அடுத்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது வேற ஏதாவது அனிமல்ஸ் நம்ம கிட்ட வந்தா நம்ம காப்பாற்றிக்கவும் அது யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதை எப்படி தடுக்கலாம்? அதாவது லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதாவது நம்ம உள்நாட்டு கவர்மெண்ட் வந்து இந்த சவுண்டை தடுக்க வேண்டி நிறைய ரூல்ஸ் போடலாம். அதாவது டெசிபல் லிமிட், அதாவது இந்த ஏரியாவுக்கு இவ்வளோட டெசிபல் லிமிட், இதுக்கு மேலே சவுண்ட் வரக்கூடாது. அதே மாதிரியும் குவைட் ஹவர்ஸ், அதாவது இதுக்கப்புறம் இந்த டைம், அதாவது 10 மணி, ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் இவ்வளோ லவுட் நாய்ஸ் கேட்கக்கூடாது. இதை மாதிரி சவுண்ட் எல்லாம், இதை மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடலாம். அடுத்து கன்ஸ்ட்ரக்டிங் ஹையர் வால்ஸ், அதாவது சவுண்ட் அப்சர்விங் வால்ஸ், அதை ரோட் சைடில் அடுத்து நல்ல சவுண்டாக இருக்க ஏரியாஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதனால அந்த சவுண்டை இதை அப்சர்வ் பண்ணும். அடுத்து பிளானிங் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை அர்பன் ஏரியாஸில் பிளான் பண்ணுறதுனால இந்த அர்பன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது ட்ரீஸோட எல்லா பார்ட்ஸும் சவுண்டை அப்சர்வ் பண்ணும். அடுத்து வீட்டில் நமக்கு குஷன், கர்டன்ஸ் மாதிரி உள்ள நிறைய உபயோகரமான திங்ஸை யூஸ் பண்ணலாம். இதனால வீட்டில் உருவாகிற சவுண்ட்ஸ் எல்லாம் குறையும். அடுத்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் லைக் ஸ்பீக்கர்ஸ், அடுத்து ஃபோன், ரேடியோஸ், இந்த மாதிரி உள்ள சிஸ்டம்ஸை லோ வால்யூமில் யூஸ் பண்ணணும். இதனாலே நமக்கு நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்க முடியும். அடுத்து இந்த ஆட்டோமொபைல்னாலேயும் ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் உண்டாகுது.
நம்ம இந்த ஆட்டோமொபைல்ஸ்ல எஃபெக்டிவான சைலன்சர் யூஸ் பண்ணா நமக்கு இந்த ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து வர சவுண்டையும் குறைக்க முடியும். Any questions? அதாவது இனப்பெருக்கம், அதாவது அந்த அனிமல் இன்னொரு மேட், அதாவது அதோட இனத்தில் உள்ள இன்னொரு ஃபீமேல் அதை கால் பண்ண வேண்டி இந்த சவுண்டை தான் யூஸ் பண்ணும். சவுண்ட் அப்சார்பிங் வால்ஸ் அப்படின்னு சொன்னால அப்படின்னா அது எப்படி அப்சர்வ் பண்ணுது சவுண்ட்ஸ்? அது அப்சர்வ் பண்ண, அதாவது இது அந்த வால்ஸ் வந்து இந்த மெட்டீரியல், அது சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ், அதாவது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹார்டான மெட்டீரியல்னா அதில் அந்த சவுண்ட் வேவ் மெக்கானிக்கல் வேவ்ஸாக தான் வரும். இதை டச் பண்ணி இங்கே போய்ட்டு பவுன்ஸ் ஆகி போகும். அதாவது சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்னா அது இப்படியே போய் சாஃப்டாக இருக்கனால அங்கேயே போய்ட்டு அந்த சவுண்டு ரெடியூஸ் ஆகும். நாய்ஸ் பொல்யூஷனால ஹியூமனோட இயர்ஸுக்கு வந்து ஏதாவது டேமேஜஸ் காசஸ்? அதில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், இயர் ட்ரம், அதாவது நம்ம காலில் ட்ரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் மைக்ரோஸ்கோபிக் ஏர், அது கண்ணில் காண முடியாது, அவ்வளோ சின்ன ஏர் இருக்கும். இந்த லவுடர் நாய்ஸ்னால அது நேரே இருக்கும். இந்த நாய்ஸ் கேட்க கேட்க அது வளையும். இந்த வளைய நமக்கு ஹியரிங் லாஸ் ஆகும். இப்போ நீ சொல்லியிருக்கல லோக்கல் கவர்மெண்ட் கேன் செட் டெசிபிள் லிமிட்ஸ். அப்போ இப்படி டெசிபிள் லிமிட் செட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஆனால் சில சமயத்தில் இப்போ நம்ம தடுக்கவே முடியாத ஏதாவது திருவிழாவோ ஊர் திருவிழா எல்லாம் நடக்கும்போது டெசிபிள் லிமிட் செட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து நமக்கு இந்த டெசிபிள் லிமிட்ஸை செட் பண்ண ஆல்ரெடி அப்படியே ரூல் உண்டு. 10 மணிக்கு மேலே இந்த ஊர் திருவிழா இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் எல்லா இடத்துலையும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் சரௌண்டிங்கில் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அப்படி ஆல்ரெடி ஒரு ரூல். இப்போ அப்படி வச்சிருந்தாலும் கோயிலுக்கு சரௌண்டிங்ல இப்போ ஏதாவது நல்ல தஞ்சாவூர் அங்க எல்லாம் நல்ல பேர்ட்ஸ் வருவாங்க. அப்போ அங்க ஏதாவது திருவிழான்னா தடுக்க முடியாது அந்த சவுண்டை. அப்போ அங்க கூட போற மைக்ரேட்டரி பேர்ட்ஸோ ஏதாவது பேர்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்பட பிரச்சனை எப்படி தடுக்கலாம்? அதுக்கு இப்போ இது வரைக்கும் அப்படி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கல. இப்போ உனக்கு ஏதாவது இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்? மோஸ்ட்டாக வந்து தீபாவளிக்குலாம் கிராக்கர்ஸ் வெடிக்கிறாங்க, அதனால வந்துட்டு நிறையவே சவுண்ட் வருது. அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்? இதுக்கு ஆல்ரெடி நிறைய சிட்டிஸ் லைக் டெல்லி, சென்னையில் அங்கெல்லாம் இந்த ஒரு இது ரூல் உண்டு, நிறைய கிராக்கர்ஸை வெடிக்கக்கூடாது. இதனால நிறைய அனிமல்ஸ், அதாவது டாக்ஸுக்கு அல்லேனாலே நாய்ஸ் போயிடும். அது கொஞ்சம் சவுண்டை கேட்டாலுமே அது பயந்து போகும். அதே மாதிரி இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் கிராக்கர்ஸ் வெடிக்கும்போது லைக் பேர்ட்ஸ் அதுங்க எல்லாம் அந்த ஏரியா விட்டு பறந்து போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஏரோப்ளைனோட நாய்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுவோம் இல்லை, அது 12,000 மீட்டர் ஆல்டிடியூடுக்கு மேலே பறக்கிறதுனால அதுக்கு சவுண்டு இதுவரை கேட்காது. அதனால அது ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் will be continued by முஷிதா தேவி. Faces lost lunar light wasteனால என்னென்ன இதெல்லாம்? The energy waste and ecological impact of excessive artificial light. எனர்ஜி வேஸ்டாலையும் எக்கலாஜிக்கல் இம்பேக்ட் என்னென்ன ஆகுது வந்து எக்ஸசிவ் ஆர்டிஃபிஷியல் லைட்டால. எக்ஸசிவ் ஆர்டிஃபிஷியல் லைட்னா நம்ம வந்து மேன்மேட் லைட், இப்போ வந்து மேன்மேட் லைட்ஸ்னால் இப்போ பல்ப், டியூப் லைட் அதெல்லாம் இருக்குது, அதனால அது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ் ஆகுது? எக்ஸசிவ் எனர்ஜி காசஸ் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி, பவர் அதெல்லாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும். அன்னெசரி லைட்டிங், இப்போ வந்து வீட்டில் வந்துட்டு இப்போ மார்னிங் இப்போ நம்ம வந்து பல்ப் லைட்லாம் போடுறோம், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா மார்னிங் வந்து பிரைட்டாகவே தான் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா லைட் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அப்புறம் வந்துட்டு பொல்யூஷன் ஆகுது, லைட் பொல்யூஷன் ஆகுது. ஓவர் எலிமினேஷன், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மால் அதெல்லாம் எடுத்துனா நிறைய லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா இப்போ வந்து நம்மளால் வந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு இது பண்ண முடியாது. இப்போ வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, பொல்யூஷன் ஆகுது, அதிகமாக பொல்யூஷன் ஆகுது. ஏன்னா நிறைய லைட் போட்டிருப்பாங்க. கோயில் திருவிழா அது இந்த இடத்துல புவர்லி டிசைன் அண்ட் அன்ஷீல்டு லைட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரீட் லைட்டில் எப்போவுமே ஒரு கவர் மாதிரி இருக்கும் அந்த பல்புக்கு அவுட்டரில். அது இல்லைன்னா அந்த லைட் என்ன ஆகும்னா ஸ்கையை நோக்கி அது வந்து இதாகும். அது என்ன ஆகும்னா அந்த நேச்சுரல் டார்க்னஸை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும்.
அதுக்கப்புறம் வந்து inefficient light technology. inefficient lightனா இப்போ இந்த ஓல்ட் டைப் ஆஃப் லைட்லாம் இருக்கு, அது என்ன ஆகும்னா அது வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகும். எப்படின்னா ஜஸ்ட் ஹீட்டாக மட்டும்தான் ஆகும். அது தவிர்த்து நமக்கு யூஸ்ஃபுல்லான லைட் வந்து அவ்வளோவா ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்டர்னல் ஆப்ரேட்டிங் ஆகும். இப்போ வந்து லைட் வந்து தேவையில்லாத இது இப்போ வந்து நிறைய நேரம் இந்த லைட் போடுறதுனால என்ன ஆகும், நிறைய எனர்ஜி ஆகும், அதனால எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் இப்போ வந்து லைட்னா நமக்கு மோஸ்ட்டாக எலக்ட்ரிசிட்டி வேணும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வந்து கார்பன் வந்து அதிகமாக வந்துட்டு நமக்கு தேவைப்படுச்சு. கார்பன் நமக்கு வந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாசில் ஃபியூல் வந்து அதிகமாக பர்ன் பண்ணுவோம். அதனால கார்பன் எமிஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து இதாகும். நெக்ஸ்ட் லைட் எக்கலாஜிக்கல் இம்பேக்ட் டிஸ்டர்ப்ஸ் வைல்ட் லைஃப் பிஹேவியர். மோஸ்ட்டாக வந்துட்டு நிறையா அனிமல்ஸ் வந்து நைட்டு தான் வந்துட்டு ஹண்டிங், மேட்டிங், மைக்ரேஷன்லாம் பண்ணும். இந்த லைட் என்ன பண்ணுன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் லைட் என்ன பண்ணுன்னா, அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அது வந்து அந்த லைட் இருக்கும், அது வந்து மோஸ்ட்டாக நேச்சுரல் லைட்டை வச்சு தான் இதெல்லாம் வந்து மூவ் ஆகும். இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால அவங்களால கரெக்டான இது வந்து ஹண்டிங் அதெல்லாம் பண்ண முடியாது. டிசரன்ஸ் சீ டர்ட்டில் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். மோஸ்ட்டாக இப்போ வந்து சீ டர்ட்டில் எடுத்துட்டோம்னா அந்த கடல் கரைக்கிட்ட ஒதுங்கி இருக்கும்ல, அங்கே வந்து நிறைய லைட்லாம் போடும். அது என்ன ஆகுதுன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அது வந்து இப்போ தண்ணிக்கு போகணும், கடலுக்கு போகணும்னா அதனால போக முடியாது. அது வந்துட்டு பாதை மாதிரி போகும். அதனால என்ன ஆகும்னா அதுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும், கரெக்டான சாப்பாடு கிடைக்காது, அதனால அது டை ஆகும். இதே தான் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கும் நடக்குது. அலாட்ஸ் ஃபுட் செயின் அண்ட் ப்ரிடேட்டர் ப்ரே பேலன்ஸ். இது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லைட் என்ன பண்ணுன்னா, ப்ரிடேட்டர் ப்ரேக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிடும். அந்த லைட்டால் அதுங்க ரெண்டுத்துக்குள்ள இருந்து ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஃபுட் செயினில் வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் வரும். டிஸ்டர்ப்ஸ் கிர்காடியன் ரிதம் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கும் இல்லை, இது வந்து ஹியூமன்ஸுக்குமே இந்த ரிதம் இருக்குது. என்னன்னா நைட் வந்து நம்ம தூங்குவோம்ல, அப்போ வந்து இது நம்ம பாடியில் பாஸ் ஆகும். இதே மாதிரி அனிமல்ஸுக்கு நடக்கும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அது நம்ம பாடியில் பாஸ் ஆகாமல் இருக்கும். இதனால நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். இதனாலவே வந்து மோஸ்ட்டாக ஹியூமன்ஸுக்கு இது அதிகமாக வரும். அஃபெக்ட்ஸ் பிளான்ட் growth, ஃப்ளாரிங் அண்ட் பாலினேஷன். பிளான்ட் growth இது அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா அது பிளான்ட் வந்து க்ரோ ஆகுறது, அதுக்கப்புறம் அதோட பாலினேஷன், இது எல்லாத்தையுமே இந்த லைட் வந்து வேஸ்ட் ஆகும். வந்து மார்னிங் சன்லைட்டில் தான் அது வந்து இதாகும். இது நைட் லைட் இருக்கும்போது அதில் வந்து இந்த பிளான்ட் க்ரோ கரெக்டாகவே இதாகாமல் இருக்கும். இதனால வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன்லேயும் ப்ராப்ளம் வரும். லீட் டு பயோடைவர்சிட்டி லாஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் இம்பேலன்ஸ். பயோடைவர்சிட்டி லாஸ், இதனால நிறைய ஸ்பீஷியஸ்லாம் வந்து அழியும் இந்த லைட்டால். இதனால வந்து எக்கோசிஸ்டத்தில் ஒரு இம்பேலன்ஸாக வந்துடும். சொல்யூஷன்ஸ் எஃபிஷியன்ட் லைட்டிங். தேவையானப்போ மட்டுமே லைட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மார்னிங் தேவையில்லாமல் இந்த மாதிரி லைட் போடாமல் தேவையான அளவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜி கன்வர்ஷன். நமக்கு வந்து அது எவ்வளோ, இப்போ வந்து கொஞ்சம் லைட் போட்டோம்னா அது நிறையவே எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். சஸ்டைனபிள் இலுமினேஷன். இப்போ வந்து அதுக்கு வந்துட்டு எல்இடி லைட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ மோஸ்ட்டாக அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருக்கு எல்இடி லைட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து UGALA அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் இருக்குது. அது வந்து என்னன்னா ப்ரொமோட் பண்ணுது என்னன்னா எல்இடி லைட் வந்து ப்ரொமோட் பண்ணுது. இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அதனால வந்துட்டு பாதிப்பு இருக்காது அப்படின்னு. பாதிப்பு இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்காது. ஸ்மார்ட் லைட்டிங்க்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் லைட்டிங்னா வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இது இப்போ வந்து ஸ்மார்ட் லைட்டிங்லாம் இப்போ ஒரு நம்ம வந்து நிறைய பெரிய வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க ஸ்மார்ட் லைட்டிங். அது என்னன்னா தேவையான நேரத்துக்கு மட்டுமே அது யூஸ் ஆகும். அப்புறம் அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். இப்போ மார்னிங்லாம் நம்ம லைட் போட மாட்டோம், அப்போ நைட் போட்டிருப்போம்ல, அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. லைட் ரெகுலேஷன்ஸ். லைட் வந்து இப்போ தேவையான இதில் அந்த மாதிரி இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிராயோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இது வந்துட்டு ஒரு ஆக்ட் வந்து 2001 கொண்டு வந்தது. இது என்னன்னா இது வந்து ப்ரொமோட்டிங் எனர்ஜி எஃபிஷியன்சி. இது என்னன்னா இப்போ ஒரு அப்ளியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்துட்டு 1 to 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கும். அதனால இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா 4.5 ரேட்டிங் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த பொல்யூஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து இது வந்து டேமேஜ் பண்ணாது, எக்கோசிஸ்டமாக டேமேஜ் பண்ணாமல் நமக்கு வந்து ஹெல்ப். இப்போ இங்கே நீங்கள் சொல்லியிருக்க சீ டர்ட்டில்ஸ்க்கு இப்போ லைட் போட்டிருந்தோன்னா அதுக்கு பாதை நல்லா தானே தெரியும், ஏன் அது வந்து பாதை மாறி போகுது? இப்போ வந்து நேச்சுரல் லைட்டும் இருக்கும், இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்கும். அப்போ அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இதில் போகலாமா அதில் போகலாம். இப்போ நமக்கே வந்துட்டு ஒரு ரூட் இருந்தால் இப்போ வந்து லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் அதுக்கும் ஆகும். நேச்சுரல் லைட்டும் வந்து இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் லைட்டும் இருந்தால் அதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேச்சுரல் லைட் நைட்டில் நேச்சுரல் லைட் கொஞ்சம் தான் இருக்கும்.
இப்போ நோ மூண்டேன்னா அந்த லைட்டே இருக்காது. அப்போ அதை எப்படி போக முடியும்? இப்போ ஆர்டிஃபிஷியல் லைட் இருந்தால் நம்மளால பாதை நேரம் தெரியும், நமக்கு கரெக்டாக தெரியும் இதுதான் பாதை. அதே மாதிரி சீட்டர்ஸ்க்கு ஏன் தெரியல எப்படி? சொல்ல இப்போ நமக்கு வந்து நார்மலாக நேச்சுரல் லைட் வந்து அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப ரெடியூஸ்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதுங்களுக்கு வந்து இப்போ அனிமல்ஸ்னு எடுத்துட்டா மோஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட்டோட அவங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் லைட் தான் ரொம்ப வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் எக்காலஜிக்கல் இம்பேக்ட் நிறைய இது இம்பேக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இதில் எது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும்? அதாவது அப்படி பார்த்தா வைல்ட் லைஃப் அந்த ஹண்டிங் மேக்கிங் மைக்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் ஆகும். ஹியூமன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகும். அதான் சொன்னல அந்த கிர்காலின் ரிதம் வந்து பாஸ் ஆகாததுனால அதனால வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்துட்டு டிசீஸ் கஷ்டம். இப்போ இவ்வளோ என்வரான்மெண்ட்டு ஹியூமன்ஸ் இது எல்லாமே தவிர்த்து இந்த வைல்ட் லைஃப்க்கு தான் அதிகமாகும். லைட் பொல்யூஷன் எப்படி பாலினேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது? அது வந்து இப்போ நான் சொன்ன பிளான்ட்ஸ் வந்து இருக்குல்ல, இப்போ வந்து பிளான்ட்னா நைட் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு சன்லைட்டில் தான் வந்துட்டு க்ரோலாம் ஆகுது. ஆனால் இந்த நைட்டில் இருக்கிற இந்த லைட் என்ன பண்ணுன்னா அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி, இப்போ வந்து பிளான்ட்னா சன்லைட் மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணி இது பண்ணும். இந்த லைட் போடும்போது அதனால பாலினேஷன் கம்மியாகும். எப்படின்னா இந்த ஃப்ளாரிங் அதெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். மோஸ்ட்டாக வந்து நிறையா ரிச்சாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் கார்டனுக்குலாம் லைட் போட்டிருப்பாங்க. அதனால மூன்லேருந்து வர லைட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கலாம் பல்ப்லேருந்து வர லைட்டு, ரெண்டுமே லைட் தான். அது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் லைட்டுன்றது மேன்மேட், நம்ம உருவாக்குன லைட், அதனால நமக்கு இம்பேக்ட்ஸ் வருது. அதுவே வந்து மூன் லைட்லேருந்து எந்த இம்பேக்ட்ஸும் வருது, அது வந்து நேச்சுரலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் லைட்டிங் வந்து ரொம்ப இது இல்லை, இது எல்லா இடத்துலையும் அவைலபிள் இல்லை. அப்போ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? அதுக்கு இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் கரெக்டாக அது வந்து இது பண்ணல. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க. அது என்னன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அது வந்து ஒரு 250 rupees அந்த காஸ்ட்குள்ளே வர மாதிரி அந்த லைட் வரும். ஒரு ஃபேமிலிக்கு 1 தர மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. அதுவாகவே கண்ட்ரோலாக அதுவாகவே ஆஃப் ஆயிடும். ஆனால் டைம் செட் பண்ணுற மாதிரி. இப்போ டெலிவிஷனோட லைட் இருக்குல்ல, அதோட பிரைட்னஸ் அது வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும். ஆமாம், நம்ம ஐஸ் அஃபெக்ட் பண்ணதில்லை. திஸ் வில் பி கண்டினியூட் பை அபிநந்து. எப்படி அஃபெக்ட் பண்ணும்? அடுத்த மைக்ரோபொலிட்டன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் அண்ட் வெட்டரினரி மெடிசன். Micropollution pollutants from human and veterinary medicine, often referred as pharmaceutical and the personal care products or pharmaceutical active compounds. இது வந்து PSC இல்லைன்னா PCP. அடுத்த காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் emerging contaminants found in aquatic and terrestrial environment at trace concentration. ஆனால் அந்த அக்வாட்டிக் அடுத்த டெரஸ்ட்ரியல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்போ காம்பவுண்ட் பண்ணணும். அடுத்து கண்டாமினேஷன் பண்ணணும். மைக்ரோ பொல்யூஷன் ஆரிஜினேட் ஃப்ரம் நம்ம எக்ஸ்ட்ரீட்டட் ஹியூமன் வேஸ்ட் இருக்குல்ல, நம்ம இப்போ ஃப்ளஷிங் மெடிசின் டவுன் டு த டாய்லெட். அடுத்து லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங், நம்ம கவு பிக்கு தென் அதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து அக்வா கல்ச்சர், இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் மெடிக்கேஷன், ஆனால் எக்ஸ்பயர்ட் மெடிசின் எல்லாம் இருக்குது, அதை நம்ம வாட்டர் பாடிஸில் தூக்கிடாத எல்லாம் இருக்கலாம். இம்பேக்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் என்விரான்மெண்ட் கிரியேட்ஸ் செலக்டிவ் ப்ரெஷர். ஆனால் நம்ம த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து என்விரான்மெண்ட்டு ஒரு செலக்டிவ் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா, அது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் கெனிஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும். எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன். லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் கேன் காஸ் பிஹேவியரல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸ். லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஆனால் ஹியூமன் பாடியில் சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஹார்மோன்ஸ் அதை வந்து காஸ் பிஹேவியரல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸ் இன் அக்வாட்டிக். fertilization of fishes and the tortoise. Algal blooms lead to two main pathways and a high dissolved oxygen to death and decay and the bacterial decomposition. Solutions. இதோட solutions என்னன்னா upgrading wastewater treatment plants, WWTPs. அதில் நம்ம வந்து wastewater treatment plants இருக்குல்ல, அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம். and improve disposing
பிஹேவியர் டிஸ்போசல் பிஹேவியரை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து ப்ராப்பர் டிஸ்போசல் ப்ரோக்ராம்ஸ் சம் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நம்ம improve பண்ணணும். அடுத்து லைஃப் ஸ்டாக் ரெஸ்ட்ரிக்ஷன்னா நம்ம இது லைஃப் ஸ்டாக் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மேக்னெட்டிக் அப்சார்பன்ஸ்ல மேக்னெட்டை யூஸ் பண்ணி மைக்ரோ பொல்யூஷன் எல்லாம் கேப்சர். இப்போ வந்து நீ அந்த மைக்ரோ பொல்யூஷன் ஒரிஜினேட் ஃப்ரம்ல அக்வா கல்ச்சர்னு போட்டிருக்க. அக்வா கல்ச்சர்னா என்ன? அக்வா கல்ச்சர்னு அந்த ஃபிஷ்ஷஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபார்மிங் பண்ணி அது ஃபிஷ்ஷஸ் ஃபார்மிங். லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் எதனால இம்பார்ட்டன்ட்? லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் வந்து நம்ம கவுஸ் 2 மில்க் கிட்டது, அடுத்து ஹென்ஸ் 2 எக்கு கிட்டலாம், அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வெட்டினரி மெடிசன்ஸ் வந்து தண்ணியில் விடும்போது அதனால ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன இம்பேக்ட்? வெட்டரினரி மெடிசன்ல அந்த இது இருக்குல்ல கெமிக்கல்ஸ், அதெல்லாம் தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகனால அந்த தண்ணியை ஃபிஷ்ஷஸ் எல்லாம் குடிக்கும்போது அதுக்கு அஃபெக்ட் ஆகும். மைக்ரோ பொல்யூஷன் வந்து எப்படி ஹியூமன் பாடிக்குள்ளால என்ட்ரு ஆகும்? நம்ம ப்ரீத்திங் பண்ணோம்ல, அப்போ அந்த ஏர் வந்து நம்ம நாய்ஸ் ப்ரீத்திங் பண்ணும்போது உள்ள போகும். அடுத்து ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ நம்ம பேப்பர் வேஸ்ட் லார்ஜ் பர்டன் த என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் பேப்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேப்பர் வேஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா நம்ம இப்போ வந்து பேப்பரை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து உட் பல்ப் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு ட்ரீஸோட உட் பல்ப்ஸ் வந்து தேவைப்படுது. டீஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது ஒரு நாளில் வந்து இந்தியாவில் வந்து 12 to 15 million tons ஆஃப் wood waste வந்து தட் மீன்ஸ் ட்ரீஸ் வந்து கட் பண்ணுறோம் நம்ம பெர் இயர். அதுக்கப்புறமா வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன். நம்ம இப்போ 1 இயருக்கு நிறைய வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு A4 ஷீட் பேப்பர் பண்ணுறதுக்கு 10 liters ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வுட் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அந்த வாட்டர் வந்து பொல்யூட்டும் ஆகுது. ஏர் பொல்யூஷன் இப்போ நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணும் போதோ இல்லை அந்த பேப்பர் வேஸ்ட் வந்து தனியாக டம்ப் பண்ணி வச்சிருக்கும் போதோ அதுலேருந்து வந்து கார்பன், அதுக்கப்புறமா மீத்தேன், அதுக்கப்புறமா நம்ம ட்ரீஸ் கட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி அது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து மேக் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் கூட அது லீட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னா நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு அது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னா அதை இப்போ நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது அப்படி வந்து பார்த்தோம். லேண்ட்ஃபில் எமிஷன் அப்படின்னா லேண்ட்ஃபில்ல டம்ப் இருக்கக்கூடிய வேஸ்டஸ். அது மாதிரி பொல்யூஷன் ஃப்ரம் ரீசைக்ளிங் ப்ராசஸ்னால் நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது வர பொல்யூஷன், ஏற்படுற பொல்யூஷன். எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் ரீசைக்ளிங் ப்ராசஸ், நம்ம எவ்வளோ வந்து எனர்ஜி வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸில் வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நம்ம வந்து பேப்பரை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், அதை திரும்ப ரீசைக்கிள் கூட பண்ணலாம். அப்படின்னா நம்ம பேப்பரை இப்போ தூக்கி போடுறதுக்கு பதிலாக அது வந்து டீகம்போஸ் ஆகுது, அது நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி கார்ட்போர்ட்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணுறதுக்கு ரீசைக்கிள் பண்ணி அந்த பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோ டிஜிட்டல் அப்படின்னா நம்ம பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸில், மொபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூஸ் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ண முடிகிற மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸில் வந்து பேப்பர் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணணும். இப்போ லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், பச்சை கலரில் ஒரு பேப்பர் இருக்கும், அதையெல்லாம் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம்? அதில் வேற ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிரிண்ட் டபுள் சைடு, அப்படின்னா 2 சைட்லையும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் லீகல் பேப்பர்ஸ் ஒரு சைடில் தான் பிரிண்ட் பண்ணணும். அது வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணால் வேற ஒரு பிரச்சனை, டிஜிட்டலாக பண்ணும்போது அது டிலீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த மாதிரிப்பட்ட ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட்டாக கம்மியாக எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். வேற டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணும்போது என்னன்னா அது வந்து இப்போ எங்கே கிடக்குது, இப்போ லேப்டாப், அந்த லேப்டாப்பில் எங்கே இருக்குது அது, அடுத்த அதுக்கு இப்போ அதில் போடும்போது சேஞ்சஸ் இருந்தால் அது பண்ணுறது கஷ்டம் இருக்கும். பேப்பர்னா இப்போ நாம சைன் போடணும்னா அப்படியே சைன் போட்டுக்கலாம், ஆனால் அதில் போகும்போது அது டிஜிட்டலாக சைன் எடுக்கணும். அப்போ அப்படி பிரச்சனை இருக்கு. வேற ஒன்று நான் கேட்ட மாதிரி இந்த லீகல் பேப்பர்ஸை நீங்கள் எப்படி ரீயூஸ் பண்ணுவீங்க?
அது ரீயூஸ் பண்றது கஷ்டம் தான், வேணா ரீசைக்கிள் ஏதாவது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ அதில் குளோபலி ஓவர் 50 million tons ஆஃப் பேப்பர் வந்து ரீகவர்டு, அதான் 2021 அப்போ 2025 எவ்வளோ? அதை விட கம்மியாக இருக்கிறது தான் அதிகமான சான்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 70லேருந்து 75% வந்து நம்ம வந்து என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறோம்னா ரீசைக்கிள் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 20 to 25 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி அந்த உட்டை எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதனால கம்மியாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் புக்ஸில் இருக்கிறது ரீசைக்கிள் பேப்பரா இல்லையா? சில நோட் புக்ஸ்ல இருக்கும் பேப்பர்ஸ் சம்டைம்ஸ் வந்து லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல இருந்துச்சுனாலாம் அது கன்ஃபார்மா வந்து ரீசைக்கிள் பண்ண பேப்பர்ஸா இருக்கும். இல்லாம பியூர் ஒயிட் ட்ரீஸ்ல இருந்து இருக்கும். சில டைம் ரீசைக்கிள் பண்ண பேப்பர்ஸ் கூட ஒயிட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. வேற ஒன்று, இப்போ அப்படி ரீசைக்கிள் பண்ண பேப்பர் இல்லைன்னா பேப்பர் ப்ரொடக்ஷன்ல கெமிக்கல்ஸ் வரும்ல, இல்ல இதுல போட்டிருக்கோம். இப்போ நோட்டை எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி போட்டிருக்கோம் பேரபின் ஃப்ரீ, குளோரின் ஃப்ரீன்னு எல்லாம். அதுக்கு மீனிங் இப்போ அது வந்து எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுது என்வாயர்மெண்ட்டு, பேரபின்ஸோ குளோரினோ? அது வந்து என்விரான்மெண்டல் அஃபெக்ட் பண்றதுன்னா எப்படி, அது வந்து நம்ம இப்போ லேண்ட்ஃபில்ஸ்ல வந்து டம்ப் பண்ணும்போது சாயிலுக்கு டேமேஜஸ் ஆகலாம். வேற சாயிலை வந்து டேமேஜ் பண்ணும் அந்த ஆசிட்ஸ். அப்படி ஃப்ரீன்னு போட்டிருக்கிறத வந்து அதை வந்து அந்த அளவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு குட்டி லிமிட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதிகமா யூஸ் பண்ண சான்ஸ் கிடையாது. இப்போ அதே இந்த ஒயிட் பேப்பர் அதான் நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றோம். அப்போ நிறைய இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரீசைக்கிள் பேப்பரா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A4 ஷீட்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். அது வந்து ரீசைக்கிள்டும் கிடையாது. அப்போ நிறைய A4 ஷீட்ஸ் தேவைப்படும் போது எனிவேஸ் ரீசைக்கிள்டு பேப்பர் வந்து புது பேப்பரை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ அது சர்க்குலர் எக்கானமி ஆகாது. அது எப்படி சர்க்குலராக ஆக்கலாம்? அதுக்கு நம்ம வந்து A4 ஷீட் வந்து யூஸ் பண்றதை கம்மி பண்ணி தான் ஆகணும். டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பேப்பரோட இது எல்லாமே இம்பேக்ட்ஸ் எல்லாமே காசு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பெஸ்ட்டான வழி இல்லையா ரீசன்? இப்போ வந்து நீ இந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்ன சொல்லியிருக்கல, இது தவிர்த்து இல்லைனா இதில் கூட எது வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது, இல்லை நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் டிஜிட்டலா ஸ்டோர் பண்றது தான். ஏன்னா நம்ம அப்படின்னா பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, என்விரான்மெண்டலுக்கு எந்த டேமேஜஸுமே ஆகாதுல்ல. டிஜிட்டலா ஸ்டோர் பண்றது தான் பெஸ்ட். மோஸ்டா வந்து எந்த கண்ட்ரில வந்துட்டு பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க? அதிகமான அமௌண்ட்னா அமெரிக்கா, சைனா இந்த பிளேசஸ்ல தான் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸை விட அமௌண்ட் வந்து அதிகம். அப்படின்னா என்ன மாதிரி சொல்றது, ரீசைக்கிள் பண்றதை விட அங்கதான் வந்து அதிகமா ட்ரீஸ் கட் பண்றாங்க. அங்க வந்து ரீசைக்கிள் வந்து அதிகமா இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த சைட்ல தான் அதிகமா வந்து ட்ரீஸ் கட் பண்ணி பேப்பர் பண்றாங்க, ரீசைக்கிள் பண்றது. எந்த கண்ட்ரி வந்து அதிகமா இந்த பேப்பரை ரீசைக்கிள் பண்றாங்க? ஜப்பான், அதுக்கப்புறமா இந்தியா. இந்த கலர் பேப்பர்ஸ் ரீசைக்கிள் பண்ண முடியுமா? கலர் பேப்பர்ஸ்னா புரியல. இந்த A4 ஷீட்ல கலரா இருக்கும் ரீசைக்கிள் பண்ணலாம். அது வந்து சில ப்ராசஸ் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து அந்த பெயிண்ட் இருக்கும் தெரியுமா, அது வந்து ரிமூவ் பண்ணிட்டு லைட்டா பெயிண்ட்ஸ் இருக்கும் அதுல, அது ரீசைக்கிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்த கலரோட ரீசைக்கிள் பண்ணும்போது நமக்கு அந்த பேப்பர் வந்து கரெக்டான ஒரு கலர் வந்து கிடைக்காது. இப்போ ஒரு ரீசைக்கிள் பேப்பர் இருக்கு, அந்த ரீசைக்கிள் பேப்பரை திருப்பி நாம யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியும்? இல்லைன்னா இப்போ நாம ஒரு பேப்பர்ல எழுதிட்டோம், அந்த எழுதின பேப்பரை எப்படி நீங்க ரீசைக்கிள் பண்ணுவீங்க? பண்ணலாமே. எழுதின பேப்பரா இருந்தோட அதை வந்து மிஷின்ஸ்ல கொடுத்து குட்டி குட்டி பீஸா கன்வெர்ட் பண்ணி அதை திரும்ப உப்பல் பேஸ்டா மாத்தி அதில் திரும்ப பேப்பர் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ வாட்டி செஞ்சாலும் ஒரு பாயிண்ட் வரும்ல, இன்னும் ரீசைக்கிள் பண்ண முடியாது, அப்படி வரும்போது அதை என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இல்லை. சில பேப்பர்ஸ்லாம் நம்ம இப்போ வந்து ரொம்ப ரீசைக்கிள் ஆன பேப்பர்ஸ்னா நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாக் கலர்ல அந்த பேப்பர்லாம் மக்கி போய் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது வந்து இனிமேலும் எப்படி இருந்தாலும் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது, அது எப்படியே மக்கிடும். அது ஏன்னா நிறைய வாட்டி ரீசைக்கிள் பண்ணதா இருக்கு. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? அதை எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து லேண்ட்ல வந்து டீகம்போஸ் ஆகி போயிடும்.
இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லலாம். இப்போ வந்து கேலண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எப்படி இருக்கும்னா ஒரு பேப்பர் அதை நிறைய ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்க. அதனால எப்படின்னா அது க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுல என்னன்னா இடையில சீட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ கேலண்டர் டேட்ஸுக்கு இடையில எல்லாம் சீட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அதை எடுத்து நாம இதுல போட்டாலும் இன்னும் பேப்பரும் மக்கும், டிகிரேட் ஆகும், அடுத்த அந்த பிளான்ட்டும் வளரும். அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் இருக்கு. அது என்னன்னா IPMA. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பேப்பர் பண்றதுக்கு ஒரு ட்ரீ கட் பண்ணாங்கன்னா 4 புது பிளான்ட்டை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் பண்ணா வந்து இப்போ கலர் பேப்பர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோங்க, அந்த டைமில் அதுக்கு நிறைய டைஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால மெயினாக யாருக்கு ரொம்ப இம்பேக்ட் வரும்? பிளான்ஸுக்கு வரலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க முடியாம அது வந்து சாண்ட்ல கலந்துருச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்க முடியாம வரலாம். இல்லாம அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள போனா நம்ம பாடியை கூட அஃபெக்ட் பண்ணலாம். வாய்ப்பு அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி. விடைபெறுகிறோம்.